श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रीस्तनाभरणं तेजः श्रीरङ्गेशयमाश्रये चिन्तामणिमिवोद्भान्तम् उत्सङ्के अनन्तभोगिनः அழகிய மணவாளன் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் திருநாட்டை அலங்கரித்த பின்பு ஜோதிஷ்குடியில் அந்த குகையில் எழுந்தருளியிருந்தார். பின்னர் அந்த டில்லி துருஷ்கர்களின் படை மதுரையை நோக்கி வருவதை அறிந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இப்படி கோட்டைக்கு அருகிலேயே ஜோதிஷ்குடி என்னும் கிராமத்திலே இருப்பது தகுந்ததன்று என்று உணர்ந்து அவ்விடமிருந்து பாதுகாப்பான மலைப்பகுதியான அந்நாளிலே அஞ்சினான் கோட்டை என்றழைக்கப்படும் திருமாலிருஞ்சோலை அழகர் மலையிலே எழுந்தருள வேண்டும் பெருமாள் என்று திருவுள்ளம் பற்றி அவ்விடத்திற்கு அழகிய மணவாளனை எழுந்தருள்வித்து கொண்டு சென்றார்கள். அங்கே அழகர் மலையிலே திருமாலிருஞ்சோலை அழகர் சன்னதி மதிலுக்கு பின்புறம் ஒரு சிறு பகுதியிலே அழகிய மணவாளனை எழுந்தருள்வித்து அவ்விடத்தில் ஒரு திருக்கிணறையும் உண்டாக்கி அந்த திருக்கிணறு கொண்டு சில காலம் அங்கேயே அழகிய மணவாளனை திருவாராதனங்கள் கண்டருளச் செய்து எழுந்தருளியிருந்தனர். இப்படி ஓராண்டு காலம் செல்ல அழகிய மணவாளனுடைய அழகர்மலை வரை எழுந்தருளியிருந்த திருக்கோபுரத்து நாயனார் திருநோவு சாத்தி கொண்டதாலே திருவரங்கம் மீண்டு எழுந்தருளினார். இக்கால கணக்கின்படி 1323 ஆண்டு தொடங்கி 1326 ஆண்டு வரை 3 ஆண்டுகளுக்கு பாண்டியர்களும் துருஷ்கப்படையினரும் ஒருவருக்கொருவர் தோற்காமல் பெரும் சண்டையிட்டு கொண்டே இறுதியில் பாண்டியர்கள் வீழ்ந்தார்கள். இதனாலே தென்தேசம் முழுவதுமாய் துருஷ்கர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டு வந்தது. இந்த நிகழ்ச்சிகளாலே அழகிய மணவாளன் தொடர்ந்து அழகர் மலையிலே எழுந்தருளி இருப்பது தகாது என்று உணர்ந்து அவ்விடமிருந்து பல்லக்கிலே அழகிய மணவாளனை இக்காலத்திலே சொல்லும்படியாய் நத்தம், திண்டுக்கல், பழனி, பொள்ளாச்சி, பாலக்காடு என்று சொல்லும்படியாக இருக்கும் ஊர்களை வழியாக கோழிக்கோடு என்ற ஊரை அடைந்தார்கள். மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக செல்வதாய் சொல்வதும் உண்டு. இப்படி கோழிக்கோட்டை அடைந்தார் அழகிய மணவாளன். திருவரங்கம் போன்ற மற்ற திவ்ய தேசங்களும் சைவ ஆலயங்களும் சூறையாடப்பட்டன. கோவில்களும் மண்டபங்களும் மதில்களும் இடிக்கப்பட்டன. வைணவர்கள் பலவிடங்களிலே கொல்லப்பட்டனர். கட்டாயத்தின் பேரில் சில பேர் மதமாற்றம் செய்யப்பட்டனர். திருக்கோயிலுடைய நிலங்கள் துருஷ்கர்களாலே அபகரிக்கப்பட்டது. சனாதன தர்மிகளின் அடையாளமான சிகையும் யக்ஞோபவீதமும் திருநெட்டியிலே சாத்திக்கொள்ளும் திருமன்காப்பு முதலான சின்னங்களை கண்டால் அவர்கள் மேலே மிகவும் கோபம் கொண்டு அவர்களுடைய தலையை சீவுதல் போன்ற கடுமையான தண்டனைகள் துருஷ்கர்களாலே கொடுக்கப்பட்டு வந்தன. மலைநாடு என்று சொல்லப்படும் கேரள தேசத்தை ரவிசங்கமதீரன் என்று சொல்லப்படும் அரசன் ஆண்டு வந்தான். அவனுடைய ஆட்சியின் கீழே இருந்ததினால் இத்தகைய கொடுமைகள் இல்லாத மலைநாடு சிறப்புற விளங்கி வந்தது. அழகிய மணவாளன் திருவரங்கத்தை விட்டு கிளம்பி திருக்கோட்டியூர் வழியாய் ஜோதிஷ்குடி அடைந்து ஜோதிஷ்குடியினின்று அழகர் மலை எழுந்தருளி அவ்விடமிருந்து தற்போது கோழிக்கோடு என்று சொல்லப்படும் கேரள திவ்யதேசத்தின் பகுதியாய் வீர ரவிசங்கமதீரன் என்ன அரசனின் ஆட்சிக்கு கீழே உள்ள நிலமாய் அந்த கோழிக்கோட்டிலே எழுந்தருளியிருந்தார். இவ்வேளையிலே ஆழ்வார் திருநகரிலிருந்து சுவாமி நம்மாழ்வாரும் நவதிருப்பதி எம்பெருமான்களும் அழகிய மணவாளன் சென்றடைந்த அதே கோழிக்கோட்டை தாங்களும் புகலிடமாக அடைந்தனர். திருமங்கையாழ்வார் காலம் தொட்டு அழகிய மணவாளன் சன்னதியில் திரு அத்தியன உற்சவம் நடக்கும் வேளையில் அழகிய மணவாளன் தம்முடைய ஸ்ரீபாதம் தாங்கிகளை திருக்கார்த்திகை உற்சவம் முடிந்த பின்பு அவ்விடத்தில் திருவரங்கத்திலிருந்து அவர்களை புறப்பட்டு ஆழ்வார் திருநகரிக்கு சென்று சுவாமி நம்மாழ்வாரை எழுந்தருள்வித்து கொண்டு வாருங்கள் என்று அனுப்பிவிடுவார். அவர்கள் திரு அத்தியன உற்சவத்தை முன்னிட்டு ஆழ்வார் திருநகரியை அடைந்து சுவாமி நம்மாழ்வாரை எழுந்தருள்வித்து கொண்டு திருவரங்கத்தில் வந்து சேர்வார்கள்.
இப்படி அநேக காலம் நடந்து வந்து கொண்டிருந்த காலத்தில் பின்னர் தாமிரபரணியிலேயும் திருக்காவேரியிலேயும் பெரும் வெள்ளம் ஏற்பட்டதாலே சுவாமி நம்மாழ்வார் திருவரங்கம் எழுந்தருள முடியாமல் போனது. இப்படி மேலும் சில வருடங்கள் ஆனமையால் சுவாமி எம்பெருமானார் காலத்தில் திருவரங்கத்தில் ஒரு நம்மாழ்வார் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். அதன் பிறகு ஆழ்வார் திருநகரில் இருந்து எழுந்தருளும் நம்மாழ்வார் அழகிய மணவாளனை மங்களாசாசனம் செய்யும் வைபவம் நிகழாமலே சென்றது. தற்போது மீண்டும் ஒரு 200-300 வருடங்கள் கழித்து ஆழ்வார் திருநகரிலிருந்து சுவாமி நம்மாழ்வார் அழகிய மணவாளனுக்கு எதிரே வந்து அவரை மங்களாசாசனம் செய்தார். அழகிய மணவாளன் தம்முடைய திவ்ய சிம்மாசனமான வட்டப்பரிமணையையும் முத்துச்சட்டையையும் திருமுன் பந்தத்தையும் சுவாமி நம்மாழ்வாருக்கு பிரசாதித்து கிருபை பண்ணி அவ்விடத்திலே ஆழ்வாரோட ஒரு வருட காலம் எழுந்தருளி உற்சவங்களை கொண்டாடி கொண்டிருந்தான். தொடர்ந்து நாளைய பதிவிலே அங்கிருந்து அழகிய மணவாளனும் சுவாமி நம்மாழ்வாரும் கிளம்பிய வைபவத்தை அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.